கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். Your heart will thrill with joy. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, புதிய ஆண்டை நாம் துவங்கி இந்த புதிய ஆண்டிலே ஒரு மாதத்தை கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே நாம் முடித்து 2வது மாதத்திற்குள் அடியெடுத்து வைக்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கின்றார். 2வது மாதம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக அது இருக்க போகிறது. காரணம் என்ன? இந்த ஆண்டை துவங்கும் பொழுது கடவுள் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்த வார்த்தை, இந்த அதிகாரத்தில் இருக்கின்ற முதல் வார்த்தை, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இந்த ஆண்டு முழுவதும் இருக்க போகின்றது. கர்த்தருடைய மகிமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உதிக்கும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை அது வளமுள்ள ஒரு வாழ்க்கையாக, ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அது இருக்கும். எந்த இடத்தில் கடவுள் சென்றாரோ அங்கே அற்புதம் நடந்தது. எந்த இடத்தில் கர்த்தருடைய நாமம் உச்சரிக்கப்பட்டதோ அல்லது எந்த இடத்துல கர்த்தருடைய பெயர் சொல்லப்பட்டதோ அங்கே அற்புதங்கள் நடந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதே வண்ணமாக இந்த ஆண்டிலே கடவுள் நமக்கு கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று வாக்குத்தத்தம் செய்த கடவுள் நம்முடைய வாழ்க்கையை தம்முடைய மகிமையினாலே அவர் நிரப்பி ஒரு மாதத்தை கடக்கும்படி ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். 2வது மாதத்தில் வந்திருக்கிற நமக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய மகிமையால் நிறைந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணும் பொழுது நம்முடைய இருதயம் என்ன செய்யுமா? த்ரில்டு வித் ஜாய் என்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிற வண்ணமாக நம்முடைய இருதயம் பூரிக்குமாம். எப்படி? ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு பூரிக்கின்ற ஒரு இருதயமாக நம்முடைய இருதயம் இருக்க போகின்றது. காரணம் என்ன? மகிமை நிறைந்த வாழ்க்கை அவருடைய ஆசீர்வாதத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் நிரப்பப்படும். இந்த மாதத்தில் கடவுள் நம்முடைய இருதயம் மகிழும்படியாய், நம்முடைய இருதயம் ஆச்சரியத்தினாலும் அதிசயத்தினாலும் நிரம்பி நம்முடைய இருதயம் சந்தோஷப்படும்படியாக ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் கடவுள் வைத்திருக்கின்றார். இந்த குறிப்பிட்ட 5வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அல்லது அது முந்தின வசனத்தையும் சேர்த்து வாசிக்கும் பொழுது, உன் குமாரர்களும் உன் குமாரத்திகளும் அல்லது கடற்கரை மணலை போன்ற ஜனங்கள் உன்னிடத்தில் வருவார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்படி வருவது நிமித்தமாக உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று எழுதியிருக்கிறது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தூரத்திலே சென்றவர்கள், மறந்து போனவர்கள், புறக்கணித்து சென்றவர்கள் அல்லது நம்முடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் வெகு தூரம் நம்மை விட்டு போனவர்கள் திரும்பி நம்மிடத்தில் வந்து நம்மிடத்தில் அன்பும் ஐக்கியம் கொள்ளும் பொழுது அதை பார்க்கின்ற நமக்கு என்ன செய்யும்? இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆம், இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில் அந்த வெறுமையான தனிமையான ஒரு வாழ்க்கை, எனக்கு அன்பானவர்கள் என் கூட இல்லை, என்னை புரிந்து கொள்ளாமல் என்னை தன்னந்தனியை விட்டு விட்டு சென்று விட்டார்கள், அல்லது நான் தனித்திருக்கின்றேன், என்னை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை, நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற அந்த ஏக்கத்தோடு கூட அநேகர் வாழ்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு காலத்தில் நான் பலருக்கு நன்மை செய்தேன், ஒரு காலத்தில் எனக்கு அல்லது என்னிடத்தில் இருந்து நன்மை பெறாத மக்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்லத்தக்கதாக
அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாக இருந்து அநேகரை நான் அரவணைத்து கொண்டிருந்தேன். அது என் சொந்தங்களாக இருக்கலாம், நான் பெற்றெடுத்தவர்களாக இருக்கலாம், எனக்கு அறிமுகமானவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் தனித்து விடப்பட்டிருக்கின்ற சூழ்நிலைகள் அநேகரை என்னிடத்தில் இருந்து பிரித்து விட்டது என்ற ஏக்கத்தோடு கூட இருக்கின்ற கடவுளுடைய பிள்ளைகள் மீது கர்த்தருடைய மகிமை உதிக்கும் பொழுது என்ன நடக்கின்றது? அவர்களை தேடி தூரத்தில் போனவர்கள் வருவார்கள் என்று அந்த முதல் 4-5 வசனங்கள் சொல்லுகிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படியாய் நம்மை விட்டு தூர போன மக்களை கடவுள் நம்மிடத்தில் கொண்டு வந்து ஒரு காலத்தில் முக்கியமில்லாத மக்களாக நாம் இருந்தோம். இன்றைக்கு நாம் மிகவும் அவசியமானவர்கள் என்ற நிலைமையை கடவுள் உருவாக்குவது நிமித்தமாக எல்லாரும் தேடி நம்மிடத்தில் வருவார்கள். அந்த காட்சியெல்லாம் பார்க்கும் பொழுது, அந்த அன்பானவர்களை மீண்டும் சந்திக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அல்லது நம்முடைய இருதயம் என்ன செய்யுமா? அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாய் ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கென்று அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் அநேக விதமான கவலைகளினாலும், குறிப்பாக தனிமையினாலும் வெறுமையினாலும் நீங்கள் நிரப்பப்பட்டவர்களாக இந்த புதிய ஆண்டில் ஆகிலும் என்று ஏங்கி சொல்லுகின்ற அளவிற்கு இருதயம் சுக்குநூறாக உடைந்திருந்திருக்கலாம். ஆனால் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் உங்களை தேடி வருகின்ற மக்களை நீங்கள் உங்களை விட்டு பிரிந்து போனவர்கள், உங்களை விட்டு சமாதானமற்ற நிலைமையில் உங்களை தனிமையாக்கிவிட்டு சென்றவர்கள் திரும்பி வந்து உங்களை முக்கியம் என்று சொல்லி கேட்பார்கள். ஏன் இன்னும் சொல்ல போனால் அவர்கள் உள்ளத்தே வந்து மன்னிப்பு கேட்கிற மக்களாக கூட இருப்பார்கள். அப்படிப்பட்டதான ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை கடவுள் இந்த மாதத்தில் நமக்கு வைத்திருக்கின்றார். இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள், இன்னும் அநேக நன்மைகள், இன்னும் அநேக அற்புதங்களை நாம் காணப்போகிறோம். அப்படி காண்பது நிமித்தமாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொல்லி ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக, ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதத்தை கடவுள் நமக்கென்று வைத்திருக்கின்றார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இந்த மாதத்தை நீங்கள் சந்திக்கும் பொழுது, இந்த மாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளை நீங்கள் துவங்கும் பொழுது கர்த்தருடைய அதிசயத்தை காண்கின்ற அல்லது வெளிப்படுகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் முழுவதும் இருப்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும், உங்களால் பார்க்க முடியும், உங்களால் அதை அனுபவிக்க முடியும். ஆம், உங்கள் இருதயம் மகிழ்ந்திருக்கும்படி கடவுள் பார்த்து கொள்ள போகிறார். ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கவலைப்பட வேண்டாம். கர்த்தரை நோக்கி நாம் பார்த்து ஆண்டவருக்கு எல்லா சூழ்நிலையிலும் நன்றி செலுத்துவோம். அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் நம்முடைய வாழ்க்கையை நிரப்பி உங்களுடைய இருதயம் பூரிக்கும்படியா, அதுவும் ஆங்கிலத்தில் சொன்ன வண்ணமாய் your heart will thrill with joy. ஆம், ஒரு பெரிய த்ரில் உங்கள் வாழ்க்கையில். அந்த த்ரில் என்பது எதை குறிக்கிறது? இது எப்படி நடந்தது என்று அதிசயிக்கின்ற விதத்தில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்து இது நம்பக்கூடாத அளவிற்கு இருக்கிறது. என் கண்களா இதை பார்க்கிறது, இதை என்னாலே நம்ப முடியவில்லையே என்று சொல்லி வியக்கின்ற அளவிற்கு கடவுள் மாற்றப் போகிறார். ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போக வேண்டாம். அதிசயங்கள் இந்த மாதத்தில் ஒன்றின் பின் ஒன்றாய் அணிவகுத்து காத்திருக்கிறது. உங்களை அந்த அதிசயங்களை நிரப்பும் பொழுதெல்லாம், அதை நீங்கள் காணும் பொழுதெல்லாம் உங்கள் இருதயம் பூரிக்க போகிறது. அதுவும் எப்படி பூரிக்க போகிறது? த்ரில் வித் ஜாய். அப்படிப்பட்டதான மகிழ்ச்சியை கர்த்தர் தரப்போகின்றார். கடவுள் தாமே அப்படிப்பட்டதான கிருபைகளை இந்த மாதத்தில் வைத்திருக்கிறபடினாலே நாம் நன்றியோடு ஆண்டவருக்கு தோத்திரத்தை செலுத்துவோம். நாம் அனைவரும் செபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆம் ஆண்டவரே, இந்த மாதத்தில் கடவுள் நாங்கள் அதிசயத்தை
அதிசயப்பட்டு பூரிக்கிற அளவிற்கு ஆண்டவரே எங்களுக்கு நீர் பாராட்டுகிற நன்மை கிருபைகளுக்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிற ஐயா. ஆண்டவரே, அடியனோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் திருக்கரத்தில் தருகிற ஐயா. இந்த புதிய ஆண்டில் கடந்த மாதம் முழுவதும் எங்களை அற்புதமாக கண்ணின் மணி போல பாதுகாத்து நீர் வழி நடத்தி வந்து இந்த புதிய மாதத்தை நாங்கள் துவங்கும் பொழுது இதோ கர்த்தாவே, இந்த 2வது மாதத்தில் கடவுளர்கள் கொடுக்கின்ற வாக்கு தத்தமாகிய உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொன்ன வார்த்தைக்காக தோத்திரம். ஆமாண்டவரே, எங்கள் இருதயம் பூரிக்கத்தக்கதாக மகிழ்ச்சி அடையத்தக்கதாக அநேக அதிசயங்களை நீர் வைத்திருக்கிறீர். குறிப்பாக எங்களை புறக்கணித்து விட்டு சென்ற அநேகரை நீர் கூட்டி சேர்த்து அவர்கள் மூலமாக நாங்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை உணர்த்த போவதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிற ஐயா. அது என்னோட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தம்முடைய திருக்கரத்தில் தருகிற ஐயா. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, உமது பிள்ளைகளின் இருதயத்தின் ஏக்கங்கள், விருப்பங்கள், தாகங்கள் ஆண்டவரே உமக்கு தெரியும் கர்த்தாவே. இடத்துல வருகிற ஒருவரை நான் புறம்பே தள்ளேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அவ்விதமாய் கடவுள் தாமே நம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவருடைய இருதயம் கர்த்தாவே அதிசயப்பட்டு பூரிக்கும்படி நீ கிருபைகளை தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் கடவுள் ஆண்டவர் அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் நிரப்பப் போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றேன். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இப்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சமாதானம், வழி நடத்துதல், ஆசீர்வாதம், அரவணைப்பு நம் அனைவரோடும் நம்முடைய எல்லா தேவைகளோடும் கடந்த மாதம் முழுவதும் இருந்து பாதுகாத்ததைப் போல இந்த புதிய மாதத்திலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்றைக்கு நாம் தியானித்த வண்ணமாக நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதாக எல்லா விதமான நன்மையினாலும் கிருபையினாலும் நம்மை நிரப்பி ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். சரி சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தை மறவாதே. ஆமென். Thank you so much. May God bless you all.